பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாகும். நான் ஒருமித்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஆண்டவருடைய மகிமைப்படுத்த இந்த காலையில் உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்தின. இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தையை வாசிக்கிறேன். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். தேவன் ஒரு தேவ பிள்ளையை சில காலம் தன்னுடைய கூடாரத்தில் மறைக்கிறார், சில காலம் தன்னுடைய செட்டைகளுக்குள் மறைக்கிறார். அது மனிதர்களுடைய சத்துருக்களுடைய கண்களுக்கு படாதபடிக்கு, அதே நேரம் நமக்கு உயர்வும் வளர்ச்சியும் ஆசீர்வாதங்களும் இல்லாதபடிக்கும் மறைத்து வைக்கிறார். ஆனால் இந்த சங்கீதத்தில் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இப்பொழுது there's a time, உயர்த்துவதற்கான ஒரு நேரம், ஒரு வேளை, அந்த வேளை வந்துவிட்டது. மறைந்திருந்த காலம் நிறைவேறுகிற நேரம் இப்பொழுது. என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என் அன்பு தேவ பிள்ளையே, பல நேரங்களில் நீ உன்னுடைய தொழில், வேலை, வியாபாரம், வருமான மார்க்கங்கள் அவைகளில் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அடங்கி ஒடுங்கி வரவேண்டிய நன்மை, கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கூட இல்லாமல் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது there's a time, தேவன் சட்டைக்குள் மறைத்து வைத்து சத்துரு நம்மை மேற்கொண்டு விடாதபடி மறைக்கப்பட்ட நேரங்கள், தருணங்கள், இந்த தருணங்கள் முடிந்து இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் வேளை. இப்பொழுது the time came, இந்த நேரம் வந்துவிட்டது. உன்னை உயர்த்துவதற்கான, உன்னை ஆசீர்வதிப்பதற்கான வேளை வந்துவிட்டது. அதுதான் இப்பொழுது என் தலை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை உயர்த்தும் வேளை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் வேளை தாமதமாகிவிட்டது. இத்தனை நாட்கள் எடுத்த பிரயாசம் பயன் வரவில்லை என்று சோர்ந்து கரைந்து போய்விடாதே. இந்த டைம் வந்து விட்டது. தேவன் உன்னை உயர்த்தும் வேளை. எப்படி உயர்த்துவார் என்று நீ எதிர்பாராத, நீ அறியாத, நீ எதிர்பார்த்தும் விதத்திற்குள்ள அந்த அளவுக்கு மிஞ்சின விதத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஆண்டவரை பற்றிக்கொள். இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலைவேளை என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பல நாளுகளாய், மாதங்களாய், ஆண்டுகளாய் பிரயாசப்பட்டு வெறுமையாய் போன தேவ பிள்ளைகளாக இருக்கலாம். இன்றைக்கு நீ இந்த வார்த்தையை கொடுக்கிறீர். இப்பொழுது இந்த நாளில் ஒரு டைமை கொடுக்கிறீர் அப்பா. இப்பொழுது எல்லா சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்த போகிறீர். வெறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், சத்துருக்கள் வளர்ந்து பெருகின போதிலும் நம்முடைய பிள்ளைகள் அடுவரை சத்துருக்கள் கண்களுக்கு படாதபடி மறைக்கப்பட்ட நாட்கள், வளர்ச்சி குறைந்த நாட்கள் அப்பா. இந்த நாள் நீ சொல்லியிருக்கிறீர். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீ உயர்த்துகிற நாட்கள் ஆரம்பித்து விட்டதப்பா. தடைகள் மாற்றப்படுகிற நேரங்கள், சத்துருக்களுக்கு மேலாக நீ உயர்த்தி நீர் அழகு பார்க்க போகிறதுக்காய் நன்றி. எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பீராக, அற்புதங்களை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்தும் நாள். God bless you. Praise the Lord.